வணக்கம் மக்களே, மருத்துவர் ராதிகா முருகேசன். இந்த சேனலில் நிறைய மனநலம் சார்ந்த டிப்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய மனநலம் சார்ந்த நோய்களை பற்றியும், நார்மலாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் ADHD அண்ட் இளைஞர்களுக்கான பிரச்சனைகள், இது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமாக ஜாதியும் மனநோய் பற்றியான கருத்துக்களும் நான் பகிர இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கேள்விகளுக்கும் நான் ஆன்சர் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு இருக்காங்க. ரொம்ப அவங்களுக்கு எல்லாமே ஷி இஸ் காட் எவ்ரிதிங். ரொம்ப அழகாக இருப்பாங்க, நிறைய படிச்சிருக்காங்க, நல்ல இன்டெலிஜென்ட், ஸ்மார்ட்டாக டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணுறது, நல்ல இண்டிபெண்ட் கேர்ள். உலகம் ஃபுல்லாகவே சுற்றிக்கிட்டு எல்லாம் கான்ஃபரன்ஸ் போகிறது, கெரியரில் அவங்களுக்கு கிடைக்காத நல்ல அவார்டே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க பொண்ணு, நிறைய சம்பாதிக்கிற பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க. வீட்டில் மாப்பிள்ளை பார்க்கும்போது நல்ல ஒரு வசதியான குடும்பம் வந்திருக்கு. அவங்க ஜாதிக்குள்ளே தான் பார்த்துருக்காங்கன்னு வைங்களேன். அந்த வசதியான குடும்பம் வந்தபோது அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை எங்களுக்கு எல்லா பிஸ்னஸும் இருக்குங்க, எங்களுக்கு பேசிவாக நிறைய இன்கம் வருது. பையன் இப்போ தான் பிஸ்னஸ் எதாவது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான், அவன் ஜஸ்ட் கிராஜுவேட் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பொண்ணும் தனியாக பையன்கிட்ட பேசும்போது அந்த பையன் ரொம்ப சாஃப்டாக பேசியிருக்கான். அவன் நிறைய ரொம்ப அவனுக்கு இறக்கம் தனக்கு காட்டுற மாதிரி அந்த மாதிரி பேசியிருக்கான். இல்லைங்க நான் எனக்கு படிப்பு வரலை, அதனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மை, ரொம்ப படித்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லை, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு படிப்பு வரலன்றது எனக்கு அது ஒரு தப்பான விஷயம் இல்லையா அப்படியெல்லாம் சொல்லி சொன்ன உடனே இந்த பொண்ணுக்கு ரொம்ப 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 ஒரு இறக்க குணம் இருக்கிற ஒரு பொண்ணு டக்குன்னு ஓகே சொல்லிடுச்சு திருமணத்துக்கு. அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் தான் பார்த்தா இந்த பையன் சும்மா வேலை பண்ணாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, சும்மா வீடியோ கேம்ஸ் பார்க்குறது, ஏதாவது புத்தகங்கள் எடுத்து படித்தா கூட பரவாயில்ல, இல்லை சமூகத்துக்கு ஏதாவது பண்ணால் கூட பரவாயில்ல, எதுவுமே கிடையாது. சும்மா வீடியோ கேம்ஸ் பார்க்குறது, இல்லை சும்மா பாருக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஆல்கஹால் குடிக்கிறது, அதுவே ஒரு நிறைய அவங்களுக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பொண்ணு சொல்லிச்சு, சரி வாங்க நம்ம டாக்டர் போய் பார்க்கலாம், ஏன்னா இதுவும் ஒரு மனநோய் மாதிரி தான், நம்ம ஏதோ தப்பாக எல்லாரும் உங்களை சித்தரிக்கிறாங்க, ஆனால் நீங்கள் நல்லவங்க தான் வாங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு விட்டே கொடுக்கல. இந்த பையன் நம்ம எப்படியாவது நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி, இல்லை மற்றவங்களாம் தப்பாக நினச்சிட்ருக்காங்க, மற்றவங்க யாருக்குமே இவரை புரிஞ்சிக்க முடியல, என்னால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியுது, அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையிலே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அவங்க எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் அவங்களே சொல்லுவாங்க. அவங்களே போய் கூகுள்லாம் பண்ணுவாங்க. கூகுள் பண்ணி, இல்லை ஒரு வேளை இவருக்கு இந்த குழந்தை பருவத்தில் ஒரு ட்ராமா இருந்திருக்கலாம், அதனால் இவர் இப்படி இருக்காரு, ஒருவேளை அவங்க வளர்க்குறத சரியாக வளர்க்காமல் இருந்திருக்கலாம், இல்லை சரியாக இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லாத நோய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இறக்க குணம் வாய்ந்தவங்களாம் இருப்பாங்க ஜென்ரலாக. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இன்டெலிஜென்ட் பீப்புள் மட்டும் இல்லைங்க, இந்த ADHD அப்படின்ற ஒரு நியூரோ ஏடிபிகல்ஸ் பார்த்தீங்கன்னா they have got very high empathy. ஸோ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்கள ரொம்ப ஈஸியாக அவங்க இறக்க குணம் இருக்கிறதால அவங்களை ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடலாம். அவங்க இல்லைங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னா அவங்க காசு இல்லாட்டி கூட பாரோ பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருப்பாங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ்க்கும் அந்த எமோஷனல் கோஷன்ட்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன நினைப்போம், ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புளெலாம் ரொம்ப நல்ல இன்டெலிஜென்ட்டாக அவங்களுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக நல்லா ஹாப்பியாக வாழுவாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் இல்லையா? அது ரொம்ப ஒரு தவறான ஒரு கருத்து. இவங்க எந்த மாதிரியான மோடில் போவாங்கன்னா, சரி இவங்களை எப்படியாவது நம்ம ஃபிக்ஸட் மோடில் போவாங்க. அதாவது ஒரு ஈகோ ப்ராப்ளமே ஆகிடும் அவங்களுக்கு. சரி நான் இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கேன், எனக்கு சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எல்லாரும் வேண்டான்னு சொன்னாங்க, ஆனால் அவருடைய குறை நிறைகளை தெரிஞ்சு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஸோ அவரை எப்படியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஏதோ ஒரு சைக்காலஜிஸ்ட் மோடில் போயிட்டு அதுக்காக போய் கூகுள் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து அந்த ப்ராஜெக்டை முடிக்கிற மாதிரி அதை எடுத்துப்பாங்க. இட் இஸ் த ஹஸ்பண்ட் பிகம்ஸ் ஹர் ப்ராஜெக்ட். அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இவனை எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணி இவனை எப்படியாவது ஒரு நல்வழிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மோட்டிவேட் பண்ணுறது, அவனுக்கு நிறைய புக்ஸ் வாங்கி கொடுக்கறது, அவனை கோர்சஸில் சேர்த்து விடுறது, இல்லை அவனுக்கு நிறைய டாக் தெரப்பி பண்ணுறது, இல்லை சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி அவனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஃபிக்ஸர் மோடில் போயிடுவாங்க அவங்க. ஸோ அது என்ன ஆகுனா அவங்களுக்கே நிறைய மன அழுத்தத்தை கொடுத்து அவங்களுடைய வேலையிலேயே
கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் வந்து அவங்க கஷ்டப்படுறதை வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்ன ஆகுனா ஒரு மாதிரியான ஒரு டாக்ஸிக் லூப்பில் மாட்டிப்பாங்க. ஸோ ஒரு நாள் அந்த என்ன சொல்கிறேன், நான் ரொம்ப நல்லவனாட்டம் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா அன்பாக பேசி வெளியில் கூட்டிகிட்டு போய், இல்லைம்மா நான் உனக்காக நிச்சயம் நான் மாறுறேன், நான் எதையாவது பண்ணணும், ஏன்னா காசு இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம வந்து ஏதாவது பாசிட்டிவாக பண்ணாதான் வந்து மக்கள் நமக்கு மதிப்பாங்கன்னு எனக்கு தெரியும், உன்னோட ஆஃபீஸ்லேயே உன்னையே மதிக்க மாட்டாங்க என்ன மாதிரி ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா, அதெல்லாம் எனக்கு புரியுதுமா அப்படியெல்லாம் சொல்லி அவனே வந்து சரி அப்படின்னு சொல்லி ஒரு நாள் பேசுவான். அடுத்த நாள் பார்த்தா அப்படியே உள்டாவாக வந்துட்டு, ஆமாம் அதான் என்னால் பண்ண முடியாது, சும்மா நீ வந்து சொன்னேன்னு சொல்லிட்டு என்னாலாம் பண்ண முடியாது, எனக்கெல்லாம் போர் அடிக்குது, எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை, எனக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு எனக்கு நேரம் இல்லை, இது இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுவும் இல்லை, எனக்கு தான் காசு இருக்குது இல்லை, அதுக்கப்புறம் எனக்கு என்ன வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு ஒரு லவ் பாம்பிங் ஃபேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபேஸ் வேர் பண்ண முடியாது அப்படின்ற டாக்ஸிக் ஃபேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு அந்த ஃபேஸ் திரும்பி வரும். ஸோ இந்த சைக்கிள் லூப்பால் வந்து அவங்க வந்து அந்த அஃபெக்ஷனட் ஃபேஸ், அந்த ஃபேஸை மட்டும்தான் அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க. ஞாபகம் வச்சுட்டு இல்லை அந்த சின்ன அஃபெக்ஷன் அவர் கொடுத்துருக்காரு, அந்த அஃபெக்ஷன் வந்து திரும்பி வரும் அப்படின்ற ஒரு நிலையிலேயே வந்துட்டு இந்த ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் வெரி இன்டெலிஜென்ட் விமன் நான் பார்த்த விமன் எல்லாருமே வந்து இல்லை அவர் எப்படியாவது வந்து சரி பண்ணிடலாம், இவரோட வாழ்க்கையை நம்ம பாழாக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப்பில் மாட்டிப்பாங்க. அதுவும் வந்து இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அது அதாவது இவங்க வேணும்னா அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக படித்து அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக வேலை செய்கிற ஒரு கொள்கையை கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணி இவரை பெரிய நல்வழிப்படுத்தணும், நல்லா ஆளை ஆக்கணும் அப்படின்றது வந்து பல பெண்களோட மனநிலையாக இருக்குது. அதுவும் அந்த பெண்கள்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், வெரி ஹை ஏர்னிங் அண்ட் வெரி ஆர்டிகுலேட் விமன். இந்த மாதிரி விமன் தான் இந்த மாதிரி ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்மளே யோசிப்போம், எப்படிங்க நீங்கள் இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கீங்க, வந்துட்டு யோசிக்கலையா, இந்த மாதிரி உங்கள் அம்மா அப்பா வந்து சொன்னாங்களே அப்போ கூட யோசிக்கலையானா, இல்லை மேடம் நான் வந்து எப்படியாவது இதுக்காகலாம் நம்ம வந்து அவரை ஒதுக்கி வைக்கக்கூடாது, நம்ம வந்து அதுக்காக அவருக்கு இறக்கப்பட்டு அவருடைய நல்ல குணம்னு அப்போ நினச்சதுக்காக நான் அவரை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஈகோ ட்ராப் இருக்கும். என்னென்னா வந்து ஐயோ நம்மளாலேயே பண்ண முடியல, நம்மளாலேயே அவரை வந்து குணப்படுத்த முடியலனா, ஒரு நல்வழிப்படுத்த முடியலனா, அப்படின்னா நம்ம எங்கேயும் ஒரு ஃபெயிலியரா, அதாவது எந்த பொண்ணும் வேண்டாம் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பையனை ஒரு லாஜிக்கே இல்லாமல் அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் கேர்ள் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், அவனை நல்வழிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்துக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இவங்க ஏதோ ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி போகுதுன்னா இந்த ட்ராப் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு அது ஒரு ஈகோ ஹர்ட் மாதிரி போகுது. ஸோ ஒரு ஈகோ ஹர்ட் மாதிரி போகும்போது அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்து அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது ஒரு பயங்கர சைக்கிளில் போயிட்டு அப்புறம் அவங்க என்ன ஆகும், கடைசியில் ரொம்ப டயர்டாகிட்டு அவங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மை, அந்த ப்ரூட்டல் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறது இல்லையா, அது வந்து உண்மை வெளி வரும்போது தான் அவங்களுக்கு புரியுது, சரி இது வந்து சரி பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம், ஏதோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கவுன்சிலிங் வந்துட்டு சரி நம்ம எப்படி இந்த திருமணத்தை விட்டு வெளியில் வரலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன ஜெனரலாக யோசிப்போம், ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து டாக்ஸிக் பீப்புளெல்லாம் ஈஸியாக அவாய்ட் பண்ணிடுவாங்க, அவங்களுக்குலாம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு. ஆனால் அதுதான் இல்லை, அவங்களுக்கு எம்பதி ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு ஃபிக்ஸர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதாவது எடுத்து நம்ம எப்படியாவது இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை அன்பு அதிகமாக இருக்கும், அது மட்டும் இல்லை அவங்களுக்கு ஈகோவும் இருக்கும், நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியலன்னா அப்புறம் நம்மளே ஒரு ஃபெயிலியர், அந்த மாதிரி ஒரு ஈகோவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிறைய பேரை பார்க்கலாம். ஸோ நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது ஒரு ஆணை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெட் ஃப்ளாக் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே உங்கள் பேரண்ட்ஸ் ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலே அதை நம்பிட்டு த லெப்பர்ட் டசன்ட் சேஞ்ச் இட்ஸ் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இவங்க வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஸோ உங்களால் வந்து மாற்றிட முடியும் அப்படின்ற நம்பிக்கையை வந்து வேறு ஏதாவது ஒரு இதில் செலுத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வந்து நிறைய இன்டெலிஜென்ட்டாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க. நன்றி.